என்ன வித்தியாசம்? இந்த வாய்ப்பு பல படிப்படங்களும் டிஃபரெண்டா இது ஒன்று ஓடிச்சனே வயிறு ஃபுல்லாக போல இருக்கு. ஓகே காய்ஸ், நீங்கள் இந்த சைட் வந்து என்ன சொன்னால் இது ரெண்டையுமே ட்ரை பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் அளவில் கூட, கொஞ்சம் ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவரும் கூட, இது கொஞ்சம் திக்னஸும் கூட. இது வந்து நார்மலாக தான் இருக்கு, ஆனால் இதுவுமே ஓகேயா இருக்குது. இது வந்து 250, இது 450. இன்னும் நிறைய யூஸ் ஐட்டம் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஓனோட குளிச்சு போட்டு நான் பார்த்து ரிவ்யூ தரேன். நீங்கள் வந்து வேண்டாம் வந்து குடிங்க, சரியா? அப்போ நான் ஃபுல்லாக குடிச்சு முடிக்கிறேன். பாய். இது பாதாம் பால் தனியாக. ஐஸ்கிரீம் இருக்காது, ஆர்டிஃபிஷியல் வந்து இருக்காது. இது தனியாக நேச்சுரல் பாதாம் பால். ஆனால் இதில் உங்களை மெனு கார்டில் இருக்காது இல்லை? பாதாம் சீர். சரி சரி, ஓகே. பாதாம் சரி சரி, 300. ரைட் ஓகே. இல்லை அது ஓகே. நான் சொல்கிறேன்னா இது துபாய் ஜூஸ் ஸ்பெஷல். இது பாதாம். அப்போ இது நான் வேறு இடத்துல நான் நிறைய இடத்துல குடிச்சிருக்கிறேன். ஸோ இந்த அண்ணா ஸ்பெஷலாக தந்துருக்கிறேன். ஸ்பெஷலாக குடிச்சு போட்டு ஸ்பெஷலாக எப்படி சொல்கிறேன். இதில் மில்கில் இது கூட சில இடத்துல கொஞ்சம் தண்ணி விடுறது கூட மில்கில் ஓகே ஓகே வருவாங்க. ரெண்டுமே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, பாதாம் பால் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. 300 ஆனால் நல்லா இருக்குது. எனக்கு பாதாம் பால் பிடிக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே இருக்குது. ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி, பாதாம் பால், அதோட ஸ்ட்ராபெரி ஸ்பெஷல், இது மூணுமே ஸ்ட்ராபெரி துபாய் ஜூஸ். இது வந்து துபாய் வந்து அங்கே மேக் பண்ணுற ஒரு ஜூஸ், அந்த மாதிரி இங்கே செய்து கொடுக்குறாங்களாம். ஆனால் மாரி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய ஜூஸ் குடிச்சிருப்போம், இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பர்சனலி எனக்கு ஓகே, பிடிச்சிருந்தது. நான் பாதாம் மில்க் வந்து வேறு இடங்களில் குடிச்சிருக்கேன், அதை விட இங்கே கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குது. இங்கே சைட் வந்தீங்கன்னு சொன்னால், புதுக்கடை சைட் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்ன மாதிரி இங்கே வந்தீங்களான்னு சொன்னால் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதாவது நீங்கள் வந்து விரைக்குள்ள புதுக்கடைக்கு வந்தால் இதில் வந்து கோர்ட் ஸ்ட்ரீட் ரெண்டே இருக்கும், நீதிமன்ற வீதி, அதுக்கும் ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது. நார்மலாக அதுக்குள்ள புதுக்கடைக்குள்ள வந்தாலே சரி, விரைக்குள்ள இதில் அழகா லைட் போட்டு நல்ல நீட்டாக ஒரு கடை இருக்குது. அதாவது மந்தி பிரியாணி அதை தாண்டி விரைக்குள்ளதான் உங்கள் கடை இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையாண்டா சொல்லுங்கள். 4 பேர் தெரிஞ்சு கொள்ளட்டுமே. ஓகே, பாய்.